இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். உடைந்து போனதை உருவாக்கி உயிர்ப்பித்து மீண்டுமாய் உயரமான இடத்திலே கொண்டு வந்து அமரச் செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமற்றாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், மூத்தவன் இளையவன். 2 பேருமே அழகாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. பெஸ்டான ஒரு நிலைமை அந்த தகப்பன் அவர்களை வைத்து பராமரித்து வருகிறான். இளைய மகனுக்கு ஒரு சின்ன ஆசை, எல்லாவற்றையும் சொத்தை வாங்கி பிரித்து கொண்டு வெளி தேசத்திற்கு போய் வெளியிடத்துக்கு தூரமாக போய் பெரிய பிசினஸ் மேக்னட் அல்லது பெரிய ஆள் ஆகணும்னு விருப்பம். தூரதேசமாய் போகிறான். அங்கு எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் அவனுக்குள் வந்து விடுகிறது. பாதை மாறுகிறது, தடம் மாறுகிறது, எல்லாவற்றையும் இழந்து தடுமாறுகிறான். கடைசியில் பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலைதான். ஒஸ்ட் கண்டிஷனுக்கு போயிட்டான். பெஸ்ட்ல இருந்து ஒஸ்டா போய் பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கல. பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவ்வளவுதான். மீண்டுமா பழைய பொசிஷனுக்கு வர முடியுமா? தன் வீட்டில் இருந்த அந்த நிலைமைக்கு வர முடியுமான கேள்விக்குறிதான். ஆனால் அவன் ஒரு நாள் புத்தி தெளிந்தவுடன் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கணும். எவ்வளவு உயரமா, எவ்வளவு உன்னதமா, எவ்வளவு மகிமையா என் வாழ்க்கை இருந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்து தெருவு தாண்டி என்னமாய் எங்கேயோ வந்து விட்டேன்னு அவாந்தரத்துக்கு ஒரு எண்டுக்கு வாழ்க்கையை நின்று சொல்லி புலம்பும் பொழுது வீட்டுடைய வேலைக்காரர்கள் அவளுக்குடைய சாப்பாடெல்லாம் நினைச்சு பார்க்கறான். எனக்கு பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்லி மனம் திரும்புகிற அளவுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. உடனே முடிவெடுக்கிறான், தகப்பட்ட போயிடலாம், போய் ஒரு வேலைக்காரனையாவது சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கொஞ்சம் கெஞ்சி கேட்கலான்னு சொல்லி புறப்பட்டு போறான். நடந்தது என்ன? தகப்பன்ட்ட போன உடனே தகப்பன் அப்படியா இல்லை, மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு நல்லா குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து கைகளில் மோதிரம் கால்களில் பாதரட்சை நல்லா கொளுத்த கண்டடித்து ஒரு பெரிய விருந்தை வைக்கிறான். இழந்து போன அத்தனையும் திருப்பி கொடுத்து இவன் எல்லாவற்றையும் கெடுத்துட்டான். ஒன்னெல்லாம் பண்ணவனுக்கு வீட்டுல எங்க இடம் கொடுக்கறதுன்னு சொல்லி திட்டாம அணைச்சு எடுத்து பழைய பொசிஷன் கொண்டு போய் என்னுடைய மகன் அல்லவான்னு சொல்லி அந்த அன்பை காண்பித்தார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. இதே பொழுது நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை பின்வாங்கி போகலாம், விழுந்து போகலாம். இனி அவ்வளவுதாண்டு முடிந்து விட்டதுன்னு உட்கார்ந்து விடாதீர்கள். மீண்டுமா எழுந்து இயேசுவினோடு வாங்க. பழைய நான் ஊழியத்தை இழந்துட்டேன், குடும்பத்தில் இதை இழந்துட்டேன், எனக்கு அது பழையபடி வேதத்தை வாசிக்க முடியல, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, என் பாதம் மாறிடுச்சது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் மாட்டிட்டு இருக்கிறேன், அது என்னுடைய ஐக்கியம் மாறிடுச்சு சொல்றான். திருப்பி வரும்போது கர்த்தர் மீண்டுமாய் அதிலிருந்து மாற்றத்தை கொடுத்து பழைய ஆதியில் உள்ள கிருபைகளுக்கு, அந்த நன்மைகளுக்கு, அன்பிற்கு கொண்டு வந்துருவார். அதுதான் உண்மை. ஒரு ஓவியம் நன்றாக பல நாட்களை கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தானாம். நிறைய ப்ரஷ், அந்த கலர் எல்லாமே இருக்கு, பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவனுடைய சிறு குழந்தை ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அதுல எதையோ 2-3 டிராப் விட்டுருச்சு. ஒரு டிராப் மாதிரி பெருசா விழுந்து அந்த படத்தை அப்படியே அசிங்கப்படுத்திருச்சு. அது பிள்ளை பயந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த படம் டேடி என்ன திட்டுவாங்களோ அடிப்பாங்களோன்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது டேடி ஒண்ணுமே செய்யல. சத்தம் போடாம அவனுக்கு திட்டாம சிரிச்சுட்டே அந்த பிரஷ் எடுத்து அந்த கருப்பு பெரிய லெவல்ல விழுந்த அந்த டாட் அதை எடுத்து அழகா அப்படி டிசைன் பண்ண ஆரம்பிச்சார். அந்த ஓவியத்துக்குள்ள அதை ஒரு பறக்கிற கழுகினுடைய நிழல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை அப்படி ஆக்கிட்டாராம். அந்த ஓவியத்தோடு இந்த ஒரு காரியத்தை நினைத்து அந்த ஓவியம் இன்னும் அதிகமாக அழகாக வர ஆரம்பித்து விட்டதாம். பாருங்கள், அந்த ஓவியன் கையினால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, கெட்டு போயிட்டோ அல்லது இனி ஆகாது, உதவாது, ஒருவேளை சரீரம் பலவீனமா இருக்கலாம், என்னென்ன ஃபெயிலியர்ஸோ இனி முடியாதுன்னு சொல்லி உலகம் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம். இயேசுவிடம் வரும்பொழுது அதிலிருந்தே ஒரு ஆரம்பத்தை, முடிந்தது என்கிறதுல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி விடுவார்.
ஒண்ணுமே இல்லைங்கிறத அதுல இருக்கிற ஒன்றை ஏற்படுத்தி உருவாக்கி விடுவார். அதுதான் ஆண்டவருடைய மகத்துவமான செயல். கொடுத்து பார்த்தால் போதும். ஆண்டவர்கிட்ட அப்படியே இருக்கிறவனமா, குறைவுள்ளவன் தான், நான் குறைவுள்ளவள் தான் ஆண்டவரே, உம்மால் நிறைவாக்க முடியும். உங்கள் காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. கரடு மரடா இருக்கலாம், சமமாக்கிடுவாரு. பள்ளமா இருந்தா அதை நிரப்பிடுவாரு. எல்லாம் தேவையில்லாத காரியங்களை, கோணலானங்களை செபையாக்கிடுவாரு. அற்புதங்களை பெற்றதோடு மட்டுமல்ல, வாழ்க்கையை அதிசயமாய் அற்புதமாய் மாறிடும், அழகா நடத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்கையில முழுவதுமாய் கொடுக்க கூடாது? இந்த நாள்ல கொடுத்து ஜெபிப்போம். எழுந்து தகப்பனிடத்துல அந்த இளையகுமாரன் போனது போல நாமும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள கட்டி சேர்வோம். அவரோடு இணைக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவையில்லாத எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும். தேவையான அனைத்து நம்மில் உருவாகிவிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இழந்து கட்டுப்போன சூழ்நிலையில ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்த இளையகுமாரன் அந்த தகப்பன் எப்படி மீண்டுமாய் பெஸ்டா கொண்டு வந்தது போல நீங்களும் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லுற பிள்ளைகளுக்கு கூட இனி அவ்வளவுதான் இல்ல, கரத்தை பிடிச்சு தூக்கி மீண்டுமாய் கண்மலின் மேல் நிறுத்துவீராக, கண்ணீரை துடைப்பீராக, கரம் பிடித்து நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இதனால் முழுவதும் கரம் இருக்கட்டும். இழந்து போன கிருபைகளை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளுகிற, பெற்றுக் கொள்ளுகிற, அதனால் நிரப்பப்படுகிற ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக் கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் குற்ற உணர்வோடு இருக்கலாம், பின்வாங்கி இருக்கலாம், மீண்டுமாய் கர்த்தர் பக்கம் திரும்புவோம். எழுந்து கர்த்தரிடத்தில் போவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார். மாறாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுத்து ஒரு ஏற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சின்னஞ்சிறு வயதில்